யூடியூப்ல நம்ம சாதிக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டா போதுங்களா? அதை எப்படி கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் தினம்தோறும் நம்ம சேனல்ல 2 வீடியோவா போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அப்படின்றது பண்ணியிருக்கேன். நிறைய சேனல் வச்சிருக்கேன். நிறைய சேனலை காலி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அனுபவம் அப்படின்றது எனக்கு இருக்குது. ஏன்னா யூடியூப்க்குன்னு தனியா டுட்டோரியல் அப்படின்றது கிடையாது. ஸோ அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சரி, ஓகேங்க. அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகம். ஏஐயை பயன்படுத்தி வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. ஏஐயை பயன்படுத்தி நான் வீடியோ போடல. அப்ப ஏஐயை பயன்படுத்தி தம்ப்நெயில் போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏஐயை பயன்படுத்தி தம்ப்நெயில் போடுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். அதை நான் உங்களுக்கு செய்முறையா கூட இங்க காமிக்கிறேன். சைட்ல வந்துட்டு இது வரும் பாருங்க, காமிக்கிறேன் நான். பட் இது நமக்கு வந்துட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கு, இது நம்ம எப்படி பண்றது அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதனால நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வருவாங்களா, நம்ம போடுற வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலயும் ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டோம்னா இதனால சில பிரச்சனைகளும் வரலாம். அதனால தான் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி சேஃபர் ஜோன்ல இதெல்லாம் கொண்டு போகிறது, யூடியூப் எப்படி பாதுகாப்பா நம்ம வச்சுக்கிறது அப்படின்ற எல்லாவற்றையும் நான் தெளிவா சொல்லித்தரேன். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேனே. இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா, ஸோ வந்துட்டு இங்க ஒரு ஒரு இமேஜ் அப்படின்றத, ஒரு தம்ப்நெயில் அப்படின்றத எவ்வளோ சீக்கிரம் கிரியேட் பண்றேன்னு பாருங்க. ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்களேன். 30 செகண்ட்ல அந்த தம்ப்நெயில் அப்படின்றத கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் சைட்ல வந்துட்டேன். நீங்க இப்ப சைட்ல நீங்க பாருங்க. அதாவது என்னன்னா, இப்ப நான் வந்துட்டு இந்த ரெக்கார்ட் இருக்கு இல்லைங்களா, இப்ப நான் வந்துட்டு சென்ட் கொடுத்துட்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு நான் பெருசா வேலை கொடுக்கல, ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். அதாவது இதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு சிஸ்டம் லாங்குவேஜ்ல, சிஸ்டமுடைய வார்த்தையில, அது லாங்குவேஜ் சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்ல நான் அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க பாருங்க, கிரியேட் யுவர் இமேஜ் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. உருவாக்கிட்டு இருங்க, ஆயிட்டோம். நீங்க அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனலை நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கார் சேனல் கூட பார்க்குறேன் நான். அதில் அதிகமாக இதை தான் பயன்படுத்தினாங்க. நல்ல வியூஸ் அப்படின்றது போகுது. அப்போ நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஒருவேளை நமக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஏஐயை பயன்படுத்தி நம்ம வீடியோ போடுறோம். உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டா நமக்கு வந்து வருமானம் வராது, ஒன்றும் வராது, சேனலை முடிச்சு விட்டுறாங்க. அப்போ இங்கே பாருங்க, புகைப்படம் உருவாயிடுச்சு. அதாவது நான் எதுவுமே பண்ணல, நான் அதுக்கான வந்துட்டு ஒரு ஆர்டர் அப்படின்றது கொடுத்தேன். இந்த புகைப்படம் உருவாயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு புகைப்படம் உருவாயிடுச்சு. ஏஐ வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. இந்த தலைப்பு எப்போ வருதுன்னா மறுபடியும் வரும், கவலைப்படாதீங்க. இதை நான் ஒரு வீடியோவை உருவாக்குவேன். சரி, இப்போ நான் இதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதுக்கான ஒரு வீடியோ அப்படின்றது உருவாக்குறேன். ஏஐயை பயன்படுத்தி வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் ஏஐ கிட்ட ஒரு தம்ப்நெயில் அப்படின்றது வாங்கிட்டேன். இந்த தம்ப்நெயிலை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோ மேக் பண்ணும்போது இதுல என்ன இருக்கணும்னா, நான் போடக்கூடிய, நான் பேசக்கூடிய கண்டென்ட்டுக்கும் அங்க வந்துட்டு இந்த ஏஐ பயன்படுத்தி போடுறேன் பார்த்தீங்களா, இந்த வார்த்தைக்கும் கரெக்டா இருக்கணும். அதாவது கிளிக் பைட் வைக்கக்கூடாது. நான் வந்துட்டு வீடியோவில் ஒன்று, தம்ப்நெயில்ல ஒன்று பேசிட்டு வீடியோக்குள்ள வந்து இன்னொன்று பேசக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்து தவறான மிஸ்லீடிங் அப்படின்றத வைக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தம்ப்நெயில் மேக் பண்றோம்ல, ஆனா இன்னும் நான் சொல்றேன், ஒரு நேச்சுரல் தம்ப்நெயிலுக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் தம்ப்நெயிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ வரைக்கும் மக்கள் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நேச்சுரல் தம்ப்நெயில் மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் வியூஸ் போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வியூஸ் போறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தேவைகள் மக்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த தேவைகள் அப்படின்றது உயிரோட்டம். சாரிங்க, உயிரோட்டம்ட்டு நான் கேமரா ஆட்டி விட்டேன் நானு. சாரி, அதை கால் வைக்கிறதுல அந்த ஆக்சிடென்ட் வந்து காலை மடக்கியே வைக்க முடியல. சரி, ஓகே. அதாவது நீங்களா உருவாக்கி போடக்கூடிய ஒரு தம்ப்நெயில் அப்படின்றதுக்கும் இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிட்ட கொடுத்து உருவாக்கி போடுறதுக்கும், ஸோ அதுக்கான உயிரோட்டம் கம்மியா இருக்கும். இங்க வந்துட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அவங்க எப்படி தம்ப்நெயில் வைக்கிறாங்கன்னா, ஸோ வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சைடில் வந்துட்டு ஏஐட்ட சொல்லி அதில் வந்து வேர்டை மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வார்த்தைகளை கொடுத்துக்கின்றாங்க. இது ஓகே. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் பண்ண இல்லைங்களா, ஸோ டோட்டலாக அதுக்கிட்ட பேசி அதுக்கு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அதுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்து, நீ இப்படி எனக்கு இந்த புகைப்படத்தை உருவாக்கி கொடு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது இந்த மாதிரி உருவாக்கி கொடுக்குது. ஸோ இது ஒன்று.
இந்த ஒரு படத்துக்கும் இப்ப நேச்சுரலா அவங்க போடுற படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் என்னன்னா, அது வியூஸ் போகல, இது வியூஸ் போகுது. ஆனா ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்ம ஏஐ முழுமையா பயன்படுத்தி ஒரு புகைப்படம் உருவாக்கினாலும் ஒரு தம்ப்நெயில் உருவாக்கினாலும் அது வியூஸ் போகுது. அதனால என்ன வித்தியாசம் அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு தேவை அதிகமா இருக்குது அப்படின்னா அப்ப அந்த வீடியோ போய் பாக்குறாங்க. அப்போ அது ஏஐல உருவாக்கிக்கோ, நீங்க எதுல வேணா உருவாக்கிக்கோ, எனக்கு அவ்வளவு இல்லை. எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ அந்த கண்டென்ட் எனக்கு தேவை, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை, என்ன நடக்குதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும். அதனால மக்கள் உள்ள போய் பாக்குறாங்க. பட் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்மலா போடக்கூடிய வீடியோ, இப்ப நான் ஒரு கோலம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல வந்து சமையல் வேலை, இதுல ஏஐ கொண்டு வந்து வைக்கும் பொழுது இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையா உங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு மெனக்கட்டி உங்க வீடியோ போட்டிருக்காங்க, அந்த ஒரு தாட் அப்படின்றது வராது. ஸோ அதனால நேச்சுரலுக்கும் அன்நேச்சுரல், அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இது என்னைக்குமே வந்துட்டு மறந்துடாதீங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் ஏதாவது பண்ணுமா? யூடியூப் நான் ஏஐல வீடியோ போடும்போது எனக்கு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு. நான் ஏஐ மூலியமா தம்ப்நெயில மேக் பண்ணா யூடியூப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டிங் படி எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்க வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு உருவாக்கி போட்டுக்கலாம், அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது ஏஐ பயன்படுத்தி. ஆனா மேபி ஃபியூச்சர்ல இதனுடைய அப்டேட் மாறலாம். ஏன்னா யூடியூப்பை கணிக்க முடியல, ஏஐ பயன்படுத்தி நீ ஏன் போடுற. அப்போ இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டிங் படி ஏஐ பயன்படுத்தி நம்ம ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணும் பொழுது அது லோ வேல்யூ கண்டென்ட்டா பார்க்காது. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தம்ப்நெயில் இதெல்லாம் செகண்டரி, உள்ள வீடியோக்குள்ள கண்டென்ட் நீ எவ்வளவு மெனக்கெட்டு இருக்க. ஸோ இப்போ நான் பாருங்க, மெனக்கெட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா, என் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இதுவே எங்கேயாவது வாய்ஸ் ரெக்கார்டை போட்டுவிட்டு ஏதாவது வந்து பிக்சரை உள்ள தள்ளி விட்டு போனா அது லோ வேல்யூ அப்படின்னு பாக்குது. ஸோ எதுவுமே இல்லாம போட்ட வீடியோவை ரிப்பீட்டடா போடுறது அப்படின்றதையும் லோ வேல்யூ அப்படின்றது பாக்குது. ஸோ இதுதான் யூடியூப்பினுடைய வேலை. இது லோ வேல்யூவா ஹை வேல்யூவா அப்படின்றது இப்படிதான் யூடியூப் தெரிஞ்சுக்குது, கண்டுபிடிக்குது. நம்ம வந்துட்டு தம்ப்நெயில் அப்படின்றது இப்ப இருக்கிற வரைக்கும் கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தம்ப்நெயில்ல அதிக ஃபோக்கஸ் பண்ணாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு தம்ப்நெயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் உள்ள வர வைக்கிறதுக்கு மட்டும் தானே. இங்க குவாலிட்டி டைம் அப்படின்றது இருக்குல்ல. ஆனா 50-50 இருக்குங்க. ஒரு வேலை வரலாம், இவன் இதையும் லோ வேல்யூ கண்டென்ட்னு சொல்லலாம், இல்ல சொல்லாமலும் போகலாம். ஆனா இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அது வந்துட்டு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஏன் ஈவன் தமிழ் பொக்கிஷம் பார்த்துட்டீங்கன்னா அவரும் பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய சேனல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அந்த ஏஐ டூலை பயன்படுத்தி அவங்க வந்து தம்ப்நெயில் அப்படின்றது மேக் பண்ணி வைக்கிறாங்க தான். ஸோ இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் நல்லா போகுது அப்படின்றதுக்காக இது பர்ஃபெக்ட், இதுதான் சரி அப்படின்றது கிடையாது. வீடியோ எண்டு அப்படின்றது என்னன்னா, நேச்சுரல் தம்ப்நெயில் அப்படின்றதுக்கு மக்களுக்கு நிறைய வரவேற்பு அப்படின்றது இருக்குது. நீங்க காலையில ஒரு வீடியோ பாத்தீங்கல்ல, ஸோ அதுல ரெண்டையும் கலந்து நான் பண்ணியிருப்பேன். நான் ஏஐ கிட்டேயும் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வாங்கிட்டு இருப்பேன், என்னுடைய புகைப்படத்தையும் அதில் கொண்டு போய் நான் சேர்த்துட்டு இருப்பேன் நான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணும் பொழுது நமக்கு ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இதையும் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன், எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த காலையில மதியம் போட்ட வீடியோவுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சரியா ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல டேக் பண்றேன், பார்த்துக்கோங்க. இல்லை நம்மளுடைய வந்து சோஷியல் மீடியாவில் கூட டேக் பண்றேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஐ பயன்படுத்தி தெளிவு இல்லை, ஏன்டா கொலை போட்டு போயிட்டா அப்படின்றீங்களா, போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா முழுமையா ஏஐ மட்டுமே நம்பி இருக்காதீங்க. தம்ப்நெயில் அப்படின்றது வந்துட்டு ஸோ ஏஐ போய் அது ஓகே தான், அது ஒரு 10% நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 90% அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோக்குள்ள நீங்க பேசுறது, உங்களுடைய பிக்சர், உங்களுடைய வாய்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தினா எந்த விஷயமும் கிடையாது. ஸோ தம்ப்நெயில்ல உங்களுடைய போட்டோ வைங்க, அது ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும். யூடியூப்பும் அதை ஒரு ட்ரஸ்டட் கண்டென்ட்டா பார்க்கும். உங்களுடைய போட்டோ தம்ப்நெயில்ல இருக்கணும், அதை எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஓகே guys, தேங்க்யூ. இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நம்ம யூடியூப் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய கேஜெட்டும் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த மைக் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா, சாரி நான் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மைக் அப்படின்றது எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஏதாவது யூடியூப் ரிலேட்டடாக கேஜெட் பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்கு. நான் இத்தனை வருஷமா வாங்கின ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் கீழே இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ.